சுதந்திரம் பெற்றது. சுதந்திரத்திற்கு முன் நம் இந்தியாவின் நிலை மிகவும் கடினமாக இருந்தது. ஆங்கிலேயர்கள் நம் நாட்டின் இயற்கை வளங்களையும் செல்வங்களையும் பயன்படுத்திக் கொண்டனர். நம் இந்தியாவில் இருந்த பல பாரம்பரிய தொழில்கள் வீழ்ச்சி அடைந்தன. அந்த காலத்தில் நமது மக்களின் முக்கிய தொழில்கள் விவசாயம், நெசவு, கைத்தறி, மண்பாண்டம், தச்சர் தொழில், கொள்ளர் தொழில், கைவினை பொருட்கள் தயாரித்தல் போன்றவையாக இருந்தன. நம் நாட்டில் தயாரிக்கப்பட்ட அழகிய துணிகள் உலக புகழ் பெற்றிருந்தன. ஆனால் ஆங்கிலேயர்களின் கொள்கையால் பல நெசவாளர்கள் மற்றும் கலைஞர்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்தனர். அந்த நேரத்தில் மகாத்மா காந்தி அவர்கள் கதர் மற்றும் சுதேசி பொருட்களை பயன்படுத்த வேண்டும் என்று மக்களிடம் வலியுறுத்தினார். சுதந்திரம் பெற்ற பிறகு நமது இந்தியா மெதுமெதுவாக முன்னேற தொடங்கியது. விவசாயத்தில் பசுமை புரட்சி, தொழில்துறையில் முன்னேற்றம், கல்வி மற்றும் மருத்துவத்தில் வளர்ச்சி என இந்தியா பல துறைகளில் முன்னேற தொடங்கியது. இன்று நாம் இரும்பு மற்றும் ஏகு தொழில், துணிநூல் தொழில், வாகன தொழில், மருந்து தொழில், விண்வெளி தொழில், மின்னணு தொழில் என பல தொழில்களிலும் துறைகளிலும் உலக அளவில் வளர்ந்து வருகிறோம். ஒரு காலத்தில் வெளிநாடுகளின் பொருட்களை வாங்கிய நமது இந்தியா இன்று பல பொருட்களை உலக நாடுகளுக்கெல்லாம் ஏற்றுமதி செய்கிறது. இதுதான் சுதந்திர இந்தியாவின் சிறப்பு. விவசாயி உணவு தருகிறார், தொழிலாளி பொருட்களை உருவாக்குகிறார், விஞ்ஞானி நாட்டை முன்னேற்றுகிறார், இளைஞர்கள் நாட்டின் எதிர்காலத்தை உருவாக்குகிறார்கள். இதுதான் சுதந்திர இந்தியாவின் சிறப்பு. நாம் பெற்ற சுதந்திரம் வெறும் கொடியேற்றுவதற்காக அல்ல, நம் நாட்டை படிப்படியாக முன்னேற்றுவதற்காக. நாடு நமக்கு என்ன செய்தது என்று கேட்பதை விட நாட்டிற்காக நாம் என்ன செய்ய போகிறோம் என்று சிந்திப்போம். எனவே நாம் அனைவரும் நன்றாக படித்து நல்ல குடிமக்களாக வளர்ந்து நமக்குள் இருக்கும் திறமையை நாட்டின் வளர்ச்சிக்காக பயன்படுத்துவோம். சுதந்திரம் நமது உரிமை. இந்தியாவின் வளர்ச்சி நமது கையில் தான் இருக்கிறது. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு என்னும் பாரதிதாசனின் வரிகளுக்கு ஏற்ப இந்நன்னாளில் சுதந்திர போராட்ட தியாகிகளை நினைவு கூறுவோம். இந்த 80வது சுதந்திர தினத்தை மிகவாக சிறப்பாக கொண்டாடுவோம். நன்றி, வணக்கம்.